நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறத வச்சு நீங்க எப்படிப்பட்ட ஆள்னு கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னு தெளிவா சொல்றேன் கேளுங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஒரு பிசினஸ் ஐடியா, ஏன் ஒரு டீ கடை வைக்கிறத பத்தி கூட பேசுனீங்கனாலும் பரவாயில்ல. இல்ல உங்க ட்ரீம்ஸ் பத்தி இல்ல நல்ல விஷயங்கள பேசிட்டு இருந்தீங்கன்னா, ஓகே நீங்க கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கீங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது மத்தவங்கள பத்தி புரணி பேசிக்கிட்டு எப்ப பாரு அடுத்தவங்கள பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நம்மள நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது தான் நம்ம நாமளா இருப்போம், நம்ம உண்மையா இருப்போம். அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறத வச்சு தான் நம்ம எப்படிப்பட்ட ஆள்னு நம்மளால ஓரளவாவது கண்டுபிடிக்க முடியும். அதனால நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நீங்க கேட்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது தானே ஜாலியாகவும் இருக்க முடியும் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருங்க. ஏன் நீங்கள் பிஸ்னஸ் ஐடியா பற்றி பேசலனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களை பற்றி மட்டும் பேச வேணாம். நீங்கள் ஜாலியாக இருங்க, எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் பண்ணுங்கள், செம்ம வைப் பண்ணுங்கள். அதெல்லாம் நான் வேணானே சொல்ல மாட்டேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அடுத்தவங்களை பற்றி பேசாதீங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது தான் நம்ம நார்மலாக இருப்போம். என் ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது இந்த ட்ரீமை பற்றியெல்லாம் பேச முடியாது, அதெல்லாம் பேசினா கரெக்டான ரெஸ்பான்ஸ் இருக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று அந்த ஃப்ரெண்டை மாற்றுங்க, இல்லைனா உங்களை மாற்றுங்க. நல்ல விஷயங்களை பேசுகிற மனுஷனா